ஹர்ஷினி சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய வியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டில் தாங்க இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து எங்களை என்கரேஜ் பண்ண நிறைய புதுசாக நிறைய ரெசிபி போடணும், நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அதனால் தயவுசெய்து பார்க்குறவங்க எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆடி ஒன்றுங்க. ஆடி பிறந்துருச்சு. ஆடி பிறந்தாலே பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கிளைமேட் வந்து இங்கே கோயம்புத்தூர்லாம் பொறுத்தவரையிலும் போன மாதமே கூலிங் ஆரம்பிச்சிருச்சு. அங்கே சென்னை அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இன்னும் 2-3 மாதம் ஆகும் இதை ஆரம்பிக்கிறதுக்கு. இப்போ ரொம்ப கூலிங்காக இருக்குது. இந்த கூலிங் காலத்தில் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து பீட்ரூட், இந்த கூலிங் வந்து அதிகமாக உடம்புல சேரும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த இது சிகப்பணுக்கள் கொஞ்சம் வந்து வயசானவங்க அவங்களுக்கு அந்த சிவக்கம்பாடுகள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கூலிங் சேர இரும்பல், சளி அதெல்லாம் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹீமோகுளோபின் உடம்புல வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதனால் வந்து அதிகமாக வந்து பீட்ரூட் எடுத்துக்கணுங்க. அதிகமாக பீட்ரூட்டு, கேரட்டு, அப்புறம் வந்து இந்த பப்பாளியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து அதிகமாக பப்பாளி வந்து இங்கே சாப்பிட்ணுங்க. பப்பாளி சாப்பிட ரொம்ப நல்லது. பப்பாளி வந்து அப்படியே போட்டு குடிக்கலாம். பப்பாளி தோலை வந்து அதை வந்து சீவி அதை வந்து சூப் மாதிரி வச்சும் கொடுக்கலாங்க. குடித்தா அந்த யூரிக் ஆசிட் கம்மியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் வந்து அன்பேலன்ஸாக இருக்கிறவங்களுக்கு கூட யூரிக் ஆசிட் வந்து பேலன்ஸ்டாக ஆகணும். எனக்கு கொஞ்ச நாள் யூரிக் ஆசிட் அன்பேலன்ஸ்டாக இருந்தது. இந்த கையெல்லாம் பார்த்திங்கன்னா மடங்கினா அப்படியே நீட்டவே வராது, அந்த மாதிரி ஆகிடும். அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த பப்பாளி தான் சொன்னாங்க. இந்த பப்பாளி வந்து நல்லா அதுக்கு வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்குங்க இந்த பப்பாளிக்கு. அப்போ என்ன பண்ணேன், நான் வந்து அதை கட் பண்ணி அந்த தோலை மட்டும் சீவி அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து ஆற வச்சு அந்த தண்ணியை வந்து ஆற வச்சு அதை வடிகட்டி டெய்லி வந்து குடிப்பேன். அதில் வேணால் 2 மிளகுத்தூளும் உப்பும் போட்டு குடிக்கலாம். இல்லை நான் வெறும் அப்படியே உப்பு கூட சில சமயம் சேர்த்துக்க மாட்டேன், அப்படியே குடிச்சிடுவேன். 1 டம்ளர் தண்ணி வந்து 1/2 டம்ளர் ஆகணுங்க. ஆனால் காலையில் ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை. இது மாதிரி யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்கும்போது நான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 டேஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா மெடிசனும் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் மெடிசனை ஸ்டாப் பண்ணிட்டு இதை மட்டும் மெடிசனை ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகுனா கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஸ்மூத்தாக ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப அந்த வலி, இந்த மடக்கெல்லாம் ஆரம்பிக்குது. அப்புறம் தான் அது சாப்பிட்டதுலேருந்து எனக்கு இப்போ அந்த ப்ராப்ளமே இல்லைங்க. எப்பயோ ஒரு சமயம் தான் இந்த குரக்கல் இருக்குதுனாங்க. அது வந்து நார்மல், எல்லாருக்கும் வர்றது தான். அது வந்து எப்பயோ ஒரு சமயம் தான் அந்த காலோ கையோ ஏதோ ஒன்று சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அது தானாக சரியாயிடும். ஆனால் வந்து முன்ன மாதிரி கண்டினியூஸாக இல்லை. அது மாதிரி பப்பாளி இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பப்பாளி இந்த கிளைமேட்டில் வந்து அதிகமாக நம்ம சாப்பிடணும். சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட் பொரியல். ஏன்னா நேற்றே வந்து தர்ப்பண தனம் முடிஞ்சு போனதால நேற்று வாழைக்காய் செஞ்சிட்டோம். அதனால் இன்றைக்கி திரும்ப வாழைக்காவே செய்ய வேண்டாம்ன்றதுனால வெங்காயம் பூண்டு மட்டும் சேர்க்கல, பீட்ரூட் பொரியல், வெறும் தக்காளி போட்டு சாம்பாருங்க. தக்காளி சாம்பார், பீட்ரூட் பொரியல். அடுத்தது தக்காளி சாம்பாருக்கு முதல்ல நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்க, தக்காளி கட் பண்ணுறேன். தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணுங்க, சின்ன சின்னதாக பொடியாக. எல்லாருக்குமே சாம்பார் வைக்க தெரியும், இருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் வெறும் அரைச்செல்லாம் விடாமல் அப்படியே பிளெயின் சாம்பார். இது அன்றைக்கி ஒரு நாள் வெண்டைக்காய் செஞ்ச பாருங்க, அதே மாதிரியே வந்து இப்போ வந்து தக்காளி பழத்தில் செய்கிறேன். இதை வந்து நல்லா தக்காளி வந்து நம்ம பொடியாக கட் பண்ணிக்கணுங்க. கட் பண்ணிவிட்டு அது தக்காளி பார்த்திங்கன்னா அந்த நாட்டு தக்காளி வந்து ரொம்ப புளிக்கும். நாட்டு தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 தக்காளி எடுத்துக்கிட்டால் போதும். இது வந்து ஒரு 4-5 தக்காளி எடுத்துக்கலாங்க. இது வந்து அவ்வளோவா அந்த ஓவல் சைஸ் தக்காளி இது வந்து அவ்வளோவா புளிப்பு இருக்காது இல்லை. அதனால் வந்து ஒரு 4-5 தக்காளி நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் முன்னாடி ஏற்கனவே வந்து பீட்ரூட் நல்லா சீவி வச்சுருக்கேன் பொரியலுக்கு. பாருங்க, தக்காளி நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். இப்போ வந்து தக்காளி சாம்பார் வைக்கலாம் எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் ஆயிலுங்க, 2 ஸ்பூன் ஆயில். அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சமாக பாருங்க மஞ்சள் பொடி எடுக்கிறா, க்ளீன் பண்ணி சாமான்லாம் கொஞ்சம் கொட்டி வச்சேன். இதோட கடுகு, 2 வெந்தயம் 2 போட்டிருக்கேன். நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி போடலாம்.
பாருங்க. தக்காளி பாருங்க. 2 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி. ஒரு 2 hours முன்னாடியே ஊற வச்சுட்டா அந்த புளியை கரைச்சி நம்ம ஊற்றிக்கணும். தேவையான அளவு உப்பு பாருங்க. இந்த உப்பு இதுக்கு சரியா இருக்கும். வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், கம்மியா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு இப்போ வந்து சாம்பார் வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ள இந்த அடுப்பில் நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் போட்டுக்கலாங்க. பீட்ரூட் பாருங்க, தோலை சீவிட்டு இந்த மாதிரி இது பண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் அது வந்து சீக்கிரம் வேகும். அதனால இப்படி பண்ணி வச்சிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்கு கடிக்கவும் ஈஸியா இருக்கும். அதனால மோஸ்ட்லி வந்து கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாமே அந்த இதில் வந்து திருவிட்டு இப்படிதான் நாங்கள் செய்யறது. அடுத்தது வந்து உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனுங்க. இதெல்லாம் போட்டுட்டு இது கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பீட்ரூட்டை இதில் போடணும். அடுத்தது வந்து உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனுங்க. இதெல்லாம் போட்டுட்டு இது கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பீட்ரூட்டை இதில் போடணும். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனுங்க. இதெல்லாம் போட்டுட்டு இது கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பீட்ரூட்டை இதில் போடணும். வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பதத்தில் இந்த பீட்ரூட்டை பாருங்க. இதில் வந்து போதுமான அளவு அந்த தண்ணி, தண்ணி வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றுக்கலாங்க. அந்த பீட்ரூட் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். கருவேப்பிலை, இதில் 2 கருவேப்பிலை 2லையுமே போட்டாச்சு. இப்போ வந்து இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். அதில் தாராளமாக நல்லா வேகும். அப்போ இப்போ இதை மூடிட்டாங்க. மூடிட்டு ஓரளவு மீடியமாக இது வச்சிருக்கும் போது அதுவும் சீக்கிரம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ வந்து சாம்பார் வந்து நல்லா கொதிக்குதுங்க. பாருங்க நல்லா கொதிக்குது. தக்காளி மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யூடியூபுக்கு வரும்போது அந்த செஞ்ச ரெசிபி என்ன அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சது என்னன்னா பால் போலி. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? அந்த பால் போலி ஃபர்ஸ்ட் செய்யும்போது ரொம்ப பயந்துண்டு, அப்போ உள்ள வீடியோக்கும் இப்போ உள்ள வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ அதுக்கே எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளே நிறைய பேர் வந்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து லைக்ஸ் போட்டிருந்தீங்க, அதெல்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. அந்த ஒரு இதில் தான் இது வரைக்கும் எங்களை வீடியோ ஓடிட்டு இருக்கு. உங்களோட அந்த என்கரேஜ்மெண்ட்டு, உங்களோட அந்த இதில் தாங்க இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. உங்களோட அந்த என்னென்ன என்கரேஜ்மெண்ட்டு, அடுத்தது நீங்கள் போடுற அந்த லைக்ஸு, நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்கறதுனால தான் எங்களுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு தைரியம் வந்து வீடியோ சரி நம்ம வீடியோவும் பார்க்குறாங்க எல்லாரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற ஒரு நினப்பு மனசில் வந்து, அதனால வந்து இது வரைக்கும் வீடியோ அந்த ஒரு நினப்பிலே தான் போட்டுட்ருக்கேன். நான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற நினப்பில் தான் போட்டுட்ருக்கேன். வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், மாற்றிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் நாள் செஞ்ச அந்த பால் போலி இன்றைக்கி வந்து செய்வோம். ஏன்னா இன்றைக்கி ஆடி பண்டிகை இருக்கிறதுனால பால் போலி செய்ய சொல்லி எங்கள் ஹஸ்பண்டு மாப்பிள்ளை எல்லாரும் சொன்னாங்க. சார் இன்றைக்கி வந்து அந்த பால் போலி திரும்ப செய்யணும் அப்படின்னு பார்க்குறேன். ஏற்கனவே நான் போட்டேன் ஃபஸ்ட்டு வீடியோவே பால் போலி தான். இருந்தாலும் வந்து பிகினர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. இன்றைக்கி இது செய்யறதுனால அந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து இதில் போடுறேன். பால் போலி, வடை இது 2 போடுறேன். அந்த பால் போலிக்கு வந்து மாவு பேசுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்ப கல்ல கொதிச்சு போச்சு. இப்போ இதில் வந்து இந்த பருப்பை வந்து அதில் விடுறோம்.
இங்கே பாருங்க பருப்பு நல்லா மைய வெந்திருக்கு. பருப்பு நல்ல மையா இருக்குங்க. அர்ஷனுக்கும் தேவையானது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விஸ்கில் போட்டு நல்லா இது பண்ணு. விஸ்கே தேவையில்லை, நல்லாவே மெசிஞ்சிருக்கு. இது பாருங்க. கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுட்டு பாருங்க நல்லா மையம் மசிஞ்சிருக்கு. இதில் ஊற்றும் கொதிக்கிற அந்த சாம்பாரை ஊற்றிட்டோம்னா சாம்பார் முடிஞ்சிருங்க. பாருங்க முடிஞ்சிருச்சுங்க. சாம்பார் வேலை முடிஞ்சது. அடுத்தது வந்து காய் பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்துட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அது முடிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாங்க. சாம்பார் இன்னும் கொதி வரணும். கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். அதுக்குள்ள வந்து இந்த பால் கோழிக்கு ஒரு பவுல்ல பால் கோழிக்கு வந்து மைதா மாவுங்க. நல்லா பியூர் மைதா மாவு. இது கோதுமை மாவுலேயும் செய்யலாம். ஆனால் மைதா மாவில் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டே நல்லா இருக்குங்க. ஒரு தனியாக நல்லா இருக்கும். இந்த பால் பொங்கறதுக்கும் நம்ம வந்து இது மாவு பிசைறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் இது வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் இது பிசையணும். லைட்டாக கொஞ்சம் உப்பு போடணும் மேலே. பாருங்க ரொம்ப உப்பு போடக்கூடாது. ஏன்னா அந்த பாலில் நம்ம போடுறதுனால கொஞ்சம் திரியாயிடும். அதனால் வந்து லைட்டாக கொஞ்சம் அந்த இனிப்பை வந்து எடுத்து காட்டுறதுக்கோசரம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் பாருங்க தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதங்க கரெக்டாக சப்பாத்தி கட்டுறதுக்கு மாவு பிசைறோம் இல்லையா, அது மாதிரி நல்லா இதை வந்து இது பண்ணிக்கணும். நான் மாவு பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஐயோ இந்த கரண்டி இருக்கு இல்லைங்களா, இந்த கரண்டியால் ஒரு 3 கரண்டி சர்க்கரைங்க. 1 2 3 4 கூட போட்டுக்கலாம். போட்டால் தான் அப்போ கொஞ்சம் இனிப்பு இருக்கும். இல்லை இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுருங்க. அதோட ஒன்றும் இல்லை. அதனால் அந்த சர்க்கரை கரையணுங்க. 2 கொதி வந்தோடனே திரும்ப அந்த பாலை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பூரி மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்குள்ளே அர்ஷனுக்கு வந்து பசி வந்துடுது. சித்திகா கொஞ்சம் வெளியில் போயிருக்கா. அதனால இன்றைக்கி வந்து ஸ்டாண்டில் வச்சு தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். நான் எதாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சவுண்டு இருந்தாலும் இல்லாட்டாலும் வீடியோ எப்படி இருக்குன்னு இருந்தாலும் எப்படி போனதாலும் நான் போட்டதுக்கு ஒருத்தர் எதுவும் குறை சொல்லலை. அதனால சரி செட் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சி திரும்ப வந்து ஸ்டாண்டில் வச்சு இன்றைக்கி எடுத்திருக்காங்க வெளியில் போனதுனால. அது வந்து ஏதாவது திரும்ப ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். ஸ்டாண்டை வேணால் மாற்றி எடுத்துக்கலாம். இல்லை அவளே வந்து அவள் வந்ததுக்கப்புறமே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அதனால் இது செட் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன் அந்த வீடியோ. பாப்பாவுக்கு வந்து அரிசி கஞ்சி வச்சு அவளுக்கு ஊட்டிட்டு அடுத்தது நான் வந்து இந்த பால் போலி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு எப்படி இருக்கு பாருங்க. இல்லையா நம்ம சப்பாத்தி மாவு பிசைறது பார்த்தீங்களா, அதே பதம் தான். அப்போ கையிலே ஒட்டாது பாருங்க. மாவு நல்லா சாஃப்டாக அப்படி இருக்கும். கொஞ்சம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்பவும் ஊறக்கூடாது. ஊறினாலும் எண்ணெயை நிறைய குடிச்சிடும் அப்படின்வாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அதுக்குள்ளே வந்து பாப்பாவுக்கு இதை வச்சு ஊட்டிட்டு வந்துடுறேன். அந்த ஒரு 1/4 மணி நேரத்தில் உங்களுக்கு இதை போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த பூரி மாவு நல்லா திரட்டி பூரி மாதிரி இட்டுருக்கேன். அந்த மைதா மாவை இட்டுட்டு பாருங்க நல்லா உப்பி வருதா. பூரி எப்படி போட்டு ஒவ்வொரு பூரியாக எடுக்கணும். போட்டு எடுக்கணும். பாருங்க எல்லா பூரியும் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இந்த பூரி எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே பாருங்க இது ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் இப்படி போட்டு நல்லா அமைக்க விட்டுருந்தோம். பாருங்க
பாருங்க, கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு. ஊறி நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷங்க, ஒரு 5 நிமிஷம் இருந்தால் இது நல்லா ஊறிடும். அந்த சர்க்கரையிலையும் அந்த பால்லையும் ஊறினோடனே ஏலக்காய் பொடி மட்டும் தூவி அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். 1 வாரத்துக்கு ஆனாலும் அது கெடாமல் நல்லாயிருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் 10 நாள் 15 நாள் கெடாமல் இருக்கும். வெளியில் வச்சாலுமே உங்களுக்கு வந்து 4 நாள் அப்படியே நல்லா இருக்குங்க, சாப்பிட்லாம். இப்போ அடுத்து நம்ம வடை பார்க்கலாம். வடை வந்து எல்லாருமே செய்வீங்க. பொதுவாகவே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து உளுந்து வடை தான் பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி விசேஷ நாளில், பண்டிகை நாளில் வந்து இந்த ஆமா வடைன்னுவாங்க, எல்லா பருப்பையும் கலந்து செய்கிறது. அந்த வடை வந்து செஞ்சால் தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த வடை செஞ்சுருக்கேன், இந்த ஆமா வடை. இதுக்கு எவ்வளோ அப்படின்னா 1 டம்ளர் வந்துங்க, எந்த டம்ளர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள இந்த மெம்பர்ஸை பொறுத்து அந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு, அடுத்தது வந்து கடலைப்பருப்பு இல்லை பட்டாணி பருப்புன்னு கூட சொல்லுவாங்க, அது போட்டால் கூட இன்னும் நல்லாயிருக்குங்க வடை. நான் வந்து கடலைப்பருப்பு தான் போட்டிருக்கேன். அது 1 டம்ளரு. 1/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு, ஒரு 1/4 டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு, 1/4 டம்ளரோட கொஞ்சம் கம்மியாக ஒரு பிடிச்ச பிடிக்கி துவரம்பருப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து போட்டு ஊற வச்சுருந்தேங்க. ஊற வச்சுட்டு கொஞ்சம் நல்லா நரநரன்னு பாருங்கள், ரொம்ப மசியன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் நரநரன்னு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதில் பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டேன். நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ வந்து இது வந்து எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. இப்போ வடை தட்டி எடுக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிருக்கேங்க வடையை. வாங்க நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே தட்ட வேண்டியதான். நான் இந்த பால் கவர் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்தால் அந்த வடை அப்படியே தட்டவே வேண்டாம், அப்படியே பேப்பரில் அப்படியே ஃபாஸ்ட்டாக போட்டாலே போதுங்க. இப்போ நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி எல்லாருக்குமே வடை தட்டுறது ஒன்றும் இது இல்லை, நான் புதுசாக ஒன்றும் கற்று தர போகிறதில்லை, எல்லாருக்குமே தெரியும். பிகினர்ஸுக்கு கொஞ்சம் எனக்குலாம் இதெல்லாம் தெரியாமல் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதனால தான் கல்யாணம் புதுசு இந்த வடையெல்லாம் வந்து தட்டுன்னு தெரிய விரல் வச்சு வச்சு தட்டுவேன், ஓட்டையாக விழுந்துடும், ரொம்ப காமெடியாக இருக்கும். அப்படிலாம் பண்ணேன். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் அது எல்லாருக்கும் வரும். இப்போ இல்லாமல் வந்து அந்த யூடியூப் அது இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து எல்லாம் செய்கிறாங்க. அப்போ அதெல்லாம் கிடையாது. மம்மியாட்டியோ நாத்தனாட்டியோ இல்லை அம்மாட்டியோ யார்ட்டியோ அதை விட்டுட்டு கேட்கணும். ஃபோன் வசதியும் அப்போ கிடையாது. கல்யாணம் புதுசில் இவ்வளோ ஃபோன்லாம் கிடையாது. லேண்ட்லைன் தான் எங்கே 1-2 இருக்கும். அந்த மாதிரி செல்ஃபோனில் எடுத்தோம்னா நிமிஷமாக பேசுறதெல்லாம் கிடையாது. மாமியார்ட்ட நாத்தனார்ட்ட அவங்கள்ட்ட அப்படி ஒன்றா கேட்டு தெரிஞ்சிருந்தால் அந்த அனுபவத்தில் நாங்கள் செஞ்சோம். முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா சமையலுமே முடிஞ்சிருச்சு. சாதம், சாம்பார், பால் போலி, பீட்ரூட் பொரியல், வடை, அது மேலே சாதத்து மேலே கொஞ்சம் பருப்பு வச்சுருக்கேன். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா இந்த எங்கள் தலையாட்டிக்கு வந்து எங்கள் மாமியார் இந்த பால் பொடி தாங்க செஞ்சாங்க. அப்போ தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இன்றைக்கி இது செய்யும்போதே அவங்கள தான் நினச்சிட்டேன் நான் காலையிலே. அவங்க தான் வந்து இந்த பால் பொடி எப்படி செய்யுது அப்படின்றத எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க. திருவண்ணாமலை பக்கம்லாம் இது வந்து பால் பொடி பழக்கம் கிடையாது. கேசரி செய்வாங்க, இந்த தேங்காயில் வந்து பர்பீட் செய்வாங்க, அப்புறம் வந்து இது செய்வாங்க, அது பேர் என்ன, போலி செய்வாங்க, பருப்பு போலி, தேங்காய் போலி செய்வாங்க. இந்த பால் போலின்றது நான் வந்து இங்கே வந்து தான் எங்கள் மாமியார்கிட்ட தான் இதை நான் கற்றுக்கிட்டேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இது நான் செஞ்ச ரெசிபி வந்து கொஞ்சம் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.